நான் ஓய்வு பெற்றாலும் என்னுடைய பணி சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால் பல்வேறு இயக்கங்கள் மூலமாக உலக அளவில் எனக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த தருணத்திலே நான் இந்த அமைப்பிலே நேஷனல் புரொடெக்டர் என்ற பொறுப்பிலே வழங்கப்பட்டிருந்தாலும் கௌரவ பதவியாக பல்வேறு பதவிகளை மாநில குற்றப்பிரிவிலும் எனக்கு ஸ்டேட் டைரக்டர் என்ற பதவி வழங்கப்பட்டுள்ளது. சற்றேறக்குறைய 6 பதவிகள் அகில இந்திய லெவலிலும் உலக லெவலில் 3 பதவிகள் வழங்கி பெருமை சேர்த்ததற்கு காரணம் என்னவென்றால் நான் ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்த ஒரு காரியத்தினால் கிடைத்த பதவிதான். இந்த தருணத்திலே நான் முக்கியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை இந்த மேடையிலே அறிவிக்கும் பொழுது அவர்களாக அறிவிப்பதற்கு முன்பாக எனது மூலமாகவே உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக செய்தோமானால் உலக வாழ் NRI இந்திய மக்களால் நான் சிறப்பாக பணி செய்தமைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு NRI மக்களின் சார்பாக வருகின்ற ஜூலை மாதம் 19ஆம் தேதி லண்டன் மாநகரத்திலே எனக்கு நெல்சன் மண்டேலா விருதுவானது வழங்கப்படுகிறது என்பதை தங்களுக்கு பணிவான வணக்கத்துடன் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் சேவைக்கு நாம் முக்கியத்துவம் அளித்தோமானால் உலக அளவில் இதைவிட எனக்கு ஒரு பெருமை என்னுடைய வாழ்நாளில் இனிமேல் நான் எதிர்பார்க்க போவதில்லை. காரணம் என்றால் நான் வாங்கிய அவார்டுகளுக்கு சாட்சியலாக உள்ளவர், எனக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக என்னுடைய வழிகோலாக உள்ளவர் மிஸ்டர் சவுந்தரராஜன், மிஸ்டர் பாஸ்கரன். என்னோட இயற்கையை நேசிப்போங்க. நாங்கெல்லாம் இயற்கையை நேசித்து உலக மக்கள் அனைவரும் இயற்கையை நேசிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம மாநிலத்தின் முதல்வர், தமிழகத்தின் முதல்வர், பாண்டிச்சேரியின் முதல்வர், பாரத பிரதமர் இவர்கள் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளாக சிறுதானிய உற்பத்தியில் நாம் ஒரு தன்னிறைவு பெற்று மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த காரணத்திலே அவர்களுக்கும் நன்றி கூறி நாம் ஆரோக்கியமாக வாழ இயற்கை முறையை நாம் கடைபிடித்து இயற்கை உணவுகளை உண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதிலே ஒரு சமுதாய புரட்சியும் செய்ய வேண்டும். தொண்டு செய்யும் நாம் அனைவரும் என்னை போல் என்னை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் பல்வேறு விருதுகளை பெற வேண்டும் என்று இந்த தருணத்திலே தங்களுக்கு கூறி நான் நிறைவின் சார்பாக இந்த இயக்கத்திலே தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருந்த காரணத்தினால் ஸ்டேஜிலே ஊற்றிருக்கின்ற அனைவருக்கும் மூலமாகவும் ஆசிகளை பெற வேண்டும் என்பது ஒரு நோக்கத்துடன் தங்களுக்கு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.